பாலஸ்தீன மக்கள் 2-3 வருஷமாக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கங்கிறத நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நிறைய வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே அவங்க படுற கஷ்டங்கள், சின்ன சின்ன குழந்தைங்கள் காயப்பட்டுருக்கையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பசியில் வாடிக்கிட்டு. ஸோ இந்த பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன மக்களை எப்படியாவது துரத்தி அடிக்கணும், அவங்கள வெளியே அனுப்பணுங்கிறதான் இஸ்ரேலோட நோக்கம். இஸ்ரேல் எப்படி வந்துச்சு? இஸ்ரேல் முதல்ல எப்படி வந்துச்சுன்னு தான் பார்க்கணும். ஹிட்லர் யூதர்களை கொண்டுக்கிட்டு இருந்த டைங்களில் அவங்களுக்கு எந்த நாடுமே அடைக்கலம் கொடுக்கல. பாலஸ்தீன மக்கள் மட்டும்தான் அடைக்கலம் கொடுத்தாங்க. அங்கே தங்கியிருந்தவங்க தான் இந்த இஸ்ரேல் யூதர்கள். ஓகேவா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே கொஞ்ச நாள் நலவாக தங்க அவங்களோட பழகிட்டு அவங்க இடத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப நாளாகவே போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி நியாயம் கேட்டு போகையில் இந்த இடங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் இங்கேருந்து வெளியாயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டாங்க. அவங்க அதுக்கு ஒத்து வராதனால தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குண்டு போடுறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இஸ்ரேலுக்கு முழுக்க சப்போர்ட் யாருன்னு பார்த்தோம்னா ட்ரம்ப்பு. அப்புறம் எவ்வளவோ அரபு நாடுகள் இருந்துமே யாருமே பாலஸ்தீன மக்களுக்கு அவங்க உதவவே இல்லை. அவங்க அதை கண்டுக்க கூட இல்லை. அவங்க கட்டடம் கட்டுறது அந்த விஷயங்கள்ல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ இதை பாலஸ்தீனத்துக்கு மக்களுக்கு யாருமே சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிற இது இருக்கையில் ஈரானுடைய அதிபர் முன்ன வராரு. யாராவது அவங்க மேலே குண்டு வலி தாக்குதல் நடத்தினா நானும் நடத்துவேன்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு நான் உங்களை கொன்றுவோம், உங்கள் நாட்டு மேலே குண்டு வீசிடுவோம் சொல்லிட்டு அவங்கள மிரட்டேன். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கையில் பாலஸ்தீன மக்களுக்கு கடும் வேதனைகளை மறுமுறை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கையில் இவர் பொறுக்க முடியாமல், இனிமேல் அவங்களுக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் குண்டு வீச ஆரம்பித்தார். அவர் இஸ்ரேல் மேலே வழி தாக்குதல் அவர் குண்டு போட்ட உடனேயே இஸ்ரேல் அமெரிக்காவோட கூட்டு வச்சுக்கிட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு சில இன மக்களை பிடிக்காது. ஸோ அதனால் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்களை கொல்லணும், அதாவது இவங்களுடைய சப்போர்ட்னால தான் இவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மேலே ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மேலே நேற்று குண்டு வீசிக்கிறாங்க. குண்டு வீசினதில் அந்த நாட்டுடைய அதிபர் அல் கமேனி வஃபாத்தாயிடுறாங்க. இறந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஆனால் நான் கடைசி வரைக்கும் நான் நியாயத்துக்காக மட்டும்தான் நிற்பேன்னு சொல்லிட்டு யாருக்கு அடிபணிச்சு போகாமல் அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, இந்த உலகத்தில் இல்லை. அவர் எப்படி ஒரு வீர மரணம் பாருங்கள். பயந்து ஓடி ஒளிரவனை விட கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் நான் இப்படி தான் நிற்பேன்னு நெஞ்ச நிமித்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேர் தான் கடைசி வரைக்கும் நினச்சி நிற்கும். ஸோ இவங்களுடைய இந்த இறப்பு அந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துயரம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஆனால் நான் ஏதில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு துணையாகவும் இருந்து பாலஸ்தீன மக்களுக்கும் அவர் பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அவர்கிட்ட அவ்வளோ ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, அவங்க இருக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இல்லை. பட் இருந்தாலுமே எனக்கு இறைவன் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை முழுமையாக இறை நம்பிக்கையோட அவர் இருந்தார். அவர்கிட்ட எந்த ஆயுதம் இல்லாட்டியுமே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு கடைசி வரைக்கும் அவரை யார்கிட்டையும் மண்டியிடாமல், யார்கிட்டையும் எந்த எக்ஸ்கியூஸும் கேட்காம அவரோட உயிரை அந்த அணு ஆயுதங்கள் மேலே படுற வரைக்குமே அவர் யாருக்கும் எந்த இதுவுமே பண்ணலை, எந்த காட்டையும் கெஞ்சவும் இல்லை. ஸோ எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய ஒரு சோல்ஜர்ஸ் வச்சுருக்கிற அமெரிக்கா இஸ்ரேல் மத்தியில் எந்த ஆயுதம் இல்லாமல் ஒரு நாடு இவ்வளவு வெல்த்தான கண்ட்ரிக்கு மத்தியில் இப்படி ஒரு ஈரானுங்கிற சின்ன நாடு எப்படி தைரியமாக போரிட்டுருக்கு பார்த்தீங்களா. இறப்பு அவங்க நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமியராக பல பேருக்கோ அவருடைய இறப்பை தாங்க முடியலை. இல்லை இளையராஜிகள். அஸ்ஸலாமு அலைக்கும்.